நம்பர் 3ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு கிச்சன் ஆர்கனைசர் தாங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருந்தா எடுத்துக்கோங்க. அதனுடைய மேல் பகுதியை மட்டும் இந்த மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் நம்மளுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மூடி இருக்கு இல்லைங்களா, அந்த மூடியில சிசரை ஹீட் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்னதா ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு நூல் எடுத்துக்கோங்க. இந்த நூல்ல வந்து அந்த ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க இல்லைங்களா, அந்த ஸ்க்ரப்பர்ல இந்த சென்டர் பகுதியில வந்து இந்த நூலை விட்டு இந்த மாதிரி நாட் போட்டு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த நூலுடைய மறுமுனை இருக்கு இல்லைங்களா, அந்த மறுமுனையை இந்த மாதிரி அந்த வாட்டர் பாட்டிலுடைய அதாவது ஜூஸ் பாட்டிலுடைய வாய்ப்பகுதியில விட்டு வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு அந்த நூலுடைய இன்னொரு முனை இருக்கு இல்லைங்களா, அந்த முனையை வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அந்த மூடியில. அதில் விட்டு இந்த மாதிரி மூடியை டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணிட்டு மூடிக்கு மேல் பகுதியில நாட் போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து இந்த ஸ்க்ரப்பர் வந்து உங்களுக்கு கீழே தொங்காது, கரெக்டா அந்த பாட்டிலோட ஃபிக்ஸடா இருக்கும். 5 to 6 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டுட்டு மேலே நாட் போட்டு விட்டுக்கோங்க. பாருங்க நீங்க நூல் எடுக்கும்போது 2ஆ மடிச்சு எடுங்க. அப்பதான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி பாத்திரங்கள் வந்து ஈஸியா வந்து நம்மளால தேய்ச்சி எடுத்துக்க முடியும். கை வந்து படாமையே அந்த ஸ்க்ரப்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் பாட்டில் ஜூஸ் பாட்டில் மட்டும் கையில பிடிச்சிக்கிட்டு நம்ம தேய்ச்சோம்னா ஈஸியா நம்மளுக்கு ஸ்க்ரப்பரை வந்து கையில படாமையே வந்து சாமான் தேய்ச்சி முடிச்சிடலாம். பாருங்க முடிச்சதும் இந்த மாதிரி நீங்க ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஸ்க்ரப்பரை தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆயிடும். தேவைப்படும் போது நம்ம அந்த ஸ்க்ரப்பரை வந்து அதுல இருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.